இன்னைக்கு நான் டைரக்டர் மோகன்ஜி இயக்கின திரௌபதி 2 படம் பார்த்தேன். தமிழ் மண்ணினுடைய நிஜ வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய விதம் அருமையிலும் அருமை. தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவரும் உடனே சென்று அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் இது. தமிழர்கள் அனைவரும் குடும்பமாக ஜாதி மத இன வேறுபாடுகளை மறந்து நம்முடைய நிஜத்தை தரிசனம் செய்து கொள்ள இப்படத்தை பார்க்க வேண்டுமாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இன்னைக்கு தமிழர்கள் எல்லோருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சுய அடையாளங்களை மறந்து ரீல் ஹீரோக்களின் பின்னால நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரங்களை துறந்து நம்மை ஆள்கின்ற தலைவர்கள் நம்மை அரசியலில் அடமானம் வச்சு பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து நம்முடைய அடையாளத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலகரமான சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இந்த படத்தினை பார்க்க வேண்டும். குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் கண்டிப்பாக இப்படத்தினை பார்ப்பதோடு நின்று விடாமல் இளைய சமுதாயமாகிய நமது மாணவ செல்வங்கள் அனைவரையும் இப்படத்தினை பார்ப்பதற்கு அறிவுறுத்த வேண்டும். கஞ்சா குடுக்கைகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயத்தை வீரவல்லாள மகாராஜாக்களின் பின்னாலும் மாவீரன் காடவராயனுடைய பின்னாலும் செல்வதற்கான வழிவகைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நமது வீரமும் விவேகமும் நிறைந்த திரௌபதியினுடைய வழித்தோன்றல்களாகிய நமது தமிழ் பெண்கள் அப்படிப்பட்ட மாண்பினை அடியொற்றி நடக்க கற்றுக் கொடுப்பதற்கு இப்படம் பேருதவி புரிவதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எப்படி இன்றைய காலகட்டத்தில் வீரவல்லாளனை போன்ற தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்கு எத்தனை வீரவல்லாளனுடைய தோள்கள் உரிக்கப்பட்டு மரங்களில் தொங்க விடப்பட்டு இருக்குமோ என்பதை நினைக்கும் பொழுது குலைகள் எல்லாம் நடுங்குகின்றது. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாக, அவர்களுடைய தியாகத்திற்கு செய்ய வேண்டிய மரியாதையாக தமிழர்களே இப்படத்தை சென்று பாருங்கள். இப்படிப்பட்ட திரைப்படங்கள் ஓடாமல் இருப்பதற்கு நிறைய அழுத்தங்கள் வரலாம். ஏனென்றால் நம்முடைய தமிழ் திரைப்பட உலகில் நிஜத்தை சொன்னால் அந்த படம் திரையிடப்படாமல் இருப்பதற்கு அரசியலிலும் சரி வெளியிலிருந்தும் சரி புற அழுத்தங்கள் நிறையவே வரலாம். தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு ஏற்பட்ட அவலம் இந்த திரைப்படத்திற்கு ஏற்பட்டு விடக்கூடாது. வீர வல்லாளர்களை, காடவராயர்களை, திரௌபதியை நமது இளைய தலைமுறையினருக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புணர்வு தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் இந்த திரைப்படத்தை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண் யாருடைய மண்ணும் அல்ல. இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற தங்களுடைய இன்னுயிரை இந்த வீர வல்லாள மரபில் வந்தவர்களுக்கு இந்த மண் சொந்தமானது. நமது மண் அண்ணாமலையார் பூமி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. இப்படிப்பட்ட திரைப்படங்கள் பல்கி பெருகி தமிழ் சினிமா உலகத்தினை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் பொசுக்கி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நமது கைவிரல்களை கொண்டே நமது கண்களை குத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தற்கால சூழல் மாற வேண்டுமானால் இப்படிப்பட்ட திரைப்படங்களை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பொறுப்பு. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்க பாரதம்.